தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்திருப்பது இப்போது சொல்லும் குறித்தியாக வந்திருக்க நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே நான் யார்? முருகனுடைய மனைவி. என்னுடைய தாயை காப்பாற்றுவது இப்போது ஒரு மாதிரி வந்திருக்கீங்க. ஆமாம், இப்போது செல்ல வேண்டும். யாரையும் சந்திக்க நினைக்கிறேன். பச்சை கொத்தையா பச்சை 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 குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குழுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குழுங்குதடி தன்னாலே. புறமுழுக்க பன்னிரண்டு மரக்குதடி முன்னாலே. தந்தான தானாம் கரதின தந்தினா. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குழுங்குதடி தன்னாலே. தந்தான தானா தனத்தில தந்தினா. தந்தான தானா தனத்தில தந்தினா. பச்சை 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 பச்சைக்கத்திலே பச்சை. எனக்கு எந்த ஒரு வியாபாரமும் ஆகல. நான் என்ன செய்யறேன் தெரியல. யாருமே காணல. யாரும் தெரியல. பொம்பளை பச்சை 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 என்னன்னு தெரியல. எனக்கு பச்சை பச்சை தான் உடம்புலாம். அரே சாமி, யாரு சாமி நீங்க? தெரியல உனக்கு? தெரியல சாமி. இந்த ஊரை தலைவர் இருக்கிறாரு, அவரு பூஜா வைத்த புள்ள. தலைவர் பூஜா வைத்த புள்ளமா. அரே சாமி, இந்த ஊர் தலைவருக்கு நீ கூத்தா புள்ள. கூத்தா புள்ள சாரி விட்டுருவா பாபா. வா நீ. இந்த ஊரை நான் ஆட்டாமக்காரன் நானு. அரே சாமி, இந்த ஊரு நாட்டாரு நீ. ஆமா, எதுக்கு வந்தது நீ? அரே சாமி, இத பாரு. தெருவா ஒரு ஊரா பச்சை பத்து பச்சையுடைய வணக்கம் சாமி. இன்னைக்கு எந்த ஒரு வியாபாரமே கிடைக்கல. அதனால இந்த வெளியே வந்து ஏதோ பச்சை குத்து வாங்க. எல்லா பச்சை குத்துவியா? அரே சாமி, எல்லா பச்சை குத்து உங்களுக்கு என்னென்ன பச்சை வேணுமோ அடுத்த குத்து சாமி. நான் ஒரு பொண்ணை ஜவ் பண்றேன். அரே சாமி, ஜவ் பண்ணுது. ஜவ் பண்ணிருப்பேன், லவ் பண்ணிருப்பேன். லவ் பண்றேன். அது பேர் இங்க குத்துறேன் நீ. அரே சாமி, தொடையில குத்துனா. அரே சாமி, பச்சை இங்க குத்தோ சாமி. தொடையில குத்து மாறேனா? ஏன் சாமி அங்க குத்த சொல்லுது? என் பொண்டாட்டிக்கு தெரியாது. அடே அரே சாமி, உன் பொண்டாட்டிக்கு தெரியாதாங்க குத்தணும். அதான் வேற. அரே சாமி, உனக்கு பச்சை பத்த வேற யாரும் கிடைக்கலையோ?
தொடையை குச்சிட்டா திடீர்னு அவ பார்க்க மாட்டா இல்ல சரி சாமி அந்த பொண்ணோட பேர் என்ன சாமி? நினிமா அதே சாமி நுனிமா. அது என்ன சாமி நுனிமா? முனிமா நான் நுனிமான்னு கூப்பிடுறது தெரியாது என் பொண்ணாடி தெரியாது நுனிமான்னு கூப்பிடுறது அதே சாமி முனிமான்னு கூப்பிட்ட தெரிஞ்சு பாவ அதெல்லாம் நுனிமான்னு கூப்பிடுற சாமி. நுனிமான்னு கூப்பிடுற ஏதோ பாருங்க ஏதோ வந்து பழுப்புக்காக வந்திருக்கிறேன். ஆனா முத கிழங்கு விடக்கூடாது சாமி. அதனால இத பாருங்க சாமி முத நீங்க தான் போட்டி பண்ண பாருங்க. அதனால முதல்ல தட்சிணை சாமி. வேற ஒரு ரூபா கூட இல்ல இப்ப கச்சேரி கேக்குறேன் என்ன யாரு முக்கியஸ்தர் தெரியலையங்க நம்ம யாருப்பா முக்கியஸ்தர் தெரியல கச்சேரி கேக்குறேன் கூப்பிட்டு வருவாங்க. யாருங்க முக்கியஸ்தர் யாருங்க முக்கியஸ்தர் இருக்கீங்க இப்ப என்ன வைக்க போறேன்? கச்சேரி வைக்கணும் தட்சணை வைக்கணும். ஐயா அங்கதான் தரு பக்கத்துல தூக்குறாரு பாரு. தட்சணை வைக்க மாட்டேன் வைப்பாரு. ஆமா கேளு. ஆமா நீ முக்கியஸ்தர் இப்படி இல்லைங்க கையில இருக்காது அது வர இருமா வாங்கி காப்பாற்றணும் கூட குத்தியா ஏன்னா லவ் பண்றியா இல்லையா அவர் ஊர் நீ தட்சிணை அவர் வைக்கிறது இல்லாத அவர் குடும்பத்துக்கு வேண்டி வைக்கிற நீ இல்ல நீ கேக்குறியான்னு அவர் நடந்து வராரு அங்க குடுக்கறதுக்கு. ஐயா நம்ம குடும்பம் கிடக்கூடாது அடுத்த குடும்பம் கிடணும் இல்ல அதுக்கு சொல்றேன். அரே சாமி இந்த கூடிய மூணு சுத்தி அது உள்ள போல சாமி வரல. இதுல மூணு சுத்தி கூடிய மூணு சுத்தி ஆமா சாமி அத சுத்தி அது கூட உள்ள அரே சாமி எங்க குத்துது அப்படியா? சரி சாமி. அரே சாமி இப்ப நீ லவ் பண்ற பொண்ணு பேரு நினிமா. அது எத்தனை வயசு சாமி? ஒரு 55 நடக்குது. 55 லவ் வருது உனக்கு அதுக்கே 55 நகை உனக்கு. நீ சொன்னிய அந்த நுனிமான்னு அந்த நுனிமா எத்தனை வயசு சாமி? 55 வயசு மாட்டா. அரே சாமி வாயில பூல அசிமான வாயில புரியலன்னு கேளு. அரே சாமி அந்த பொண்ணு பேர் எத்தனை வயசு சாமி? மொத்தம் 6 ஏஜ் ஆகுது. முனியம்மா சொல்லு. நுனிமாப்பா சொல்லு. பாவி மூனியம்மாயில் 6 எழுத்து. அப்ப கால வாங்கறதா கால் ஒன்று வாங்கி அதோட 7 எழுத்து ஆயிடும். அரே சாமி நீ சொல்ற பேரு ரொம்ப பெருசாரி சாமி. என்ன பண்ண சொல்றா சாமி இந்த தட்சிணை பத்தாது சாமி. என்ன 100 ரூபா அப்படியே முள்ளையும் பத்தாட கொடுத்தும்பா இன்னும் பார்த்தாதான் இன்னும் ஓணுமா உனக்கு இந்த மாதிரி இஷ்டம் பண்ணா. அரே சாமி இத பாரு சாமி உனக்கு அந்த பேர் குத்துறா சாமி. உயிருக்கு லவ் பண்றேன் நானு. அப்படியா? சரி சாமி எப்படியோ வந்து முத கிழங்கு விடுறது சாமி. சரி வாங்க சாமி உட்காருங்க. அரே சாமி ஆமா இப்ப உனக்கு பச்சை பத்திரம் சொன்ன சாமி எங்க உட்காருனா என் தலைமையில உட்காந்து. டேய் பச்சை குதுவை பொம்பளை கீழே உட்காரலாம். படி மரமா உட்காரு. எப்படி உட்காருன்னு தெரியல. உட்கார தெரியாதா? தனியா ஒரு பொம்பளை மாட்டேன் நம்மளால பண்ணுவ நீ. நல்லா வாட்டமா அம்சமா உட்காரு. அரே சாமி இப்ப உனக்கு பச்சை குத்தம் போடு அனுகுல போடு போடு சாத்து சொல்றேன் சாத்து. நான் கேட்கறதுக்கு நீ ஏன் சாமி தொடைய காட்டுறேன்? அரே சாமி இப்ப அது உனக்கு பச்சை குத்தனா என்கிட்ட 3 ஊசிங்க சாமி. அரே சாமி என் மாமனார் ஊசி 1 என் வீட்டுக்கார ஊசி 1 என் புள்ள ஊசி 1 சாமி. 3 ஊசிக்கு சாமி. சாமி ஊசி பாக்கணும் இத சாமி. என் மாமனார் ஊசி பார்த்து பயப்படுற சாமி. நான் ஏன் பயப்படுறேன்? அப்படியா? இத பா சாமி இதே மாமனார் ஊசி நேரம் குத்தி குத்தி அப்படியே போச்சு.
கோணமாடல தேவையில்ல. அரே சாமி இது ஊசி வேணாம். அது வாய்ப்பு சரி சாமி, என் வீட்டுக்கார ஊசி இருக்கு சாமி. போடு. பாரு சாமி. ஓ, சரி சரி. ரொம்ப மொட்டையாக்குதம்மா இது. பையன் தாங்க மாட்டேமா நான் கூறாக்குறியா ஊசி இல்லையா? அரே சாமி, அப்படின்னா என் புள்ள ஊசி இருக்கு சாமி. அதான் அது கூடுமா. அரே சாமி, இந்த ஊசிய பாரு. இதுல எல்லாம் கூறாக்குதம்மா. அரே சாமி, இதுல குத்து. இது குத்தாத ஊசி சாமி. பார்த்து குத்து, நான் வலி தாங்க மாட்டேன். அதனாலதான் உனக்காக குத்தாத ஊசி எடுத்துட்டு வந்து சாமி. கூட இது சின்ன சின்ன ஊசி சாமி. சரிதான். அரே சாமி, என்ன குத்த சொல்லுகிறேன்? எனக்கு சுகர் வந்து என் சூத்துல இருக்குது. சுகர் இருக்குது, அதெல்லாம் பார்த்து குத்துன்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. அரே சாமி, கையை நீட்டு சாமி. கையில இந்த குத்து மேல அரே சாமி, அங்கெல்லாம் குத்த முடியாது சாமி. துட்டு குத்துன்னு நாங்க என்ன பைசு குடு ஒத்துக்குன்னு இப்போ ஒரு பொம்பளை கிட்ட பச்சை குத்துன இடத்த மாத்தி காட்டு, தப்பு இல்ல. இதுல குத்தியா டேய் என்ன சாமி, எப்ப பாரு அங்க காட்டு இங்க காட்டு. எல்லாம் குத்திட்டு போ. அரே சாமி, கையில குத்திக்கோ. கைய அக்காத்துல வை சாமி. அரே சாமி, அக்கல வைக்கிட்டேன் மைதான். அரே சாமி, சரி நீட்டு சாமி. சாமி, பச்சை குத்தும் போது கண்ணை இறுக்கி முடிக்கிற சாமி. மூத்துல நீ பாரு, நான் வள்ளி தாங்க மாட்டேன், ஊசி கூட போட மாட்டேன் பயந்துக்கினே. அரே சாமி, பொறுமையா குத்துற சாமி. பொறுமையா குத்து. அரே சாமி, நல்லா கையை நீட்டு சாமி. அக்காத்துல வை சாமி. அரே ஏறி ஏறி வந்துங்கிறது. பொம்பளை பாக்காதானே, எனக்கு பொம்பளை பிடிக்காது. கையை நீட்டு கை நீட்டு, நீ காலை அப்படி கிட்ட போதியா? ஆச்சுமா. அரே சாமி, ஏதா பிடிப்பிருந்தா புடி சாமி. குத்தும்போது நீ குத்தும் போது பிடிப்பு. ஆமா சாமி. சாமி, இது தண்டி நான் பச்சை குத்தும் போது உனக்கு வலி எடுத்தா புடி புந்தா புடின்னு சொன்னாங்க. கீழே எதனா தேடுவியா, அவங்க மேல தேடுவியா? சாமி சொன்ன மாதிரி நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க, கரெக்டாக தான் மாட்டீங்க போல. அரே சாமி, நல்லா விரி சாமி. கையை நல்லா விரிச்சு காமி. கையை பிரிச்சு காட்டுன்னு சொல்ல சாமி. தினத்தந்தீனா 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 தினனா தினத்தந்தீனா தினனா தினத்தந்தீனா 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 தினனா. என் கையை குத்து புட்டு. ஐயோ, நான் நல்லது பார்த்தா கடவுள் கூட கண்ணு இல்லையம்மா. சும்மா கூட்டு வலி தாங்க முடியாது தானே. அரே சாமி, சாமி. பரவாயில்ல. அரே சாமி, என் பையன் ஊசி ரொம்ப வலிக்குது சாமி. எப்போ தாங்க முடியாதும்மா. அப்பனா என் மாமனார் ஊசி குத்துற சாமி. ஐயோ, சத்தியமா எந்த ஊசி எனக்கு தேவையம்மா. எனக்கு இதே ஜன்னி வச்சிரும் போலதும்மா. கோபால தங்கச்சி நாய் கட்சமா சாமி. எப்பா சாமி, இன்னைக்கு இது ஒரே ஒரு வியாபாரம் தான் கிடைச்சது, வேற எது வியாபாரம் கிடைக்கல சாமி. நீ எல்லாம் குறியும் சொல்லுவ, எல்லாமே செய்வா. நித்த சொல்ல சாமி.
முக்காலத்தை உணர்ந்து சொல்ல சாமி. இப்போ பச்சை கொடுத்ததுக்கு மொத்தம் 450 ரூபாய் ஆச்சு. 100 ரூபாய் தட்சணை வச்சுட்டாரு ஐயா வச்சுட்டாப்ல. கொஞ்சம் 350 ரூபா அந்த அம்மாவை நீ கொடுத்துடணும். அதை கொடுத்துரு. ஒரு ஆளு போது நம்மளுக்கு கிண்டி கொடுத்து அவங்க சும்மா கண்டா கூட இவங்க சும்மா கண்டா. அரே சாமி நானே கணக்கு தெரியாம வந்துட்டேன் சாமி. இப்போ அந்த 350 கொடு சாமி. நீ வா எஜமா கூட்டுக்கு வா நீ. அரே சாமி உனக்காக 450 கூட சொல்லலாம்னு நினைச்சேன். இப்போ போட சாமி. இத பாரு சாமி ஏன் பீத்தோன்னு கொடு சாமி. என் பீ தின்னு 81 தரேன் உனக்கு. அம்மா இவன் எல்போடு பழுகுதுமா இவன். அரே சாமி பாக்கும்போது தெரியுது சாமி. நீ எல்லா புரியலாம் சொல்லுவா எல்லாமே செய்வேன்ற. அரே சாமி அனைத்தும் சொல்ல சாமி. அப்பதான் நீ வா நீ எஜமா கூட்டுக்கு வா நீ. உனக்கு இப்ப எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கி தரேன் உனக்கு. எங்க சாமி? நீ என் கூட வாயா நீ. அப்படியா? வாங்க சாமி வாங்க சாமி. அனுதின மக்கள் போற்றுமா